நான் உங்க 2 பேரும் இங்க எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? உங்க 2 பேருக்கு தைரியம் கொடுத்து எங்கேயாவது அனுப்பி கல்யாணம் செஞ்சுக்க சொல்லத்தான். அக்கா, அமரனை நினைச்சு பயப்படுறியா? அது பயிர் முளைக்காத பாறை மனசு. ஏய் ஜானி பையா, மங்கா, அமர் வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். புள்ளைங்க பீச் பார்க்கணும்னு சொல்லிச்சா, அதான் இங்க கூட்டிட்டு வந்து புலி சிங்கம் அதெல்லாம் காட்டலாம். ஏய் உன்கிட்ட நான் அன்னைக்கு என்ன அமர் ராஸ்கல். யா என்னையா நானும் பாக்குறேன். லவ் பண்ணா என்னையா தப்பு? பெரிய ஜாதி சின்ன ஜாதின்னு பாக்குறியா, இல்ல ஏழை பணக்காரன்னு பாக்குறியா? லவ் பண்றவங்க எல்லாம் காக்கா குருவி மாதிரி பறக்குற ஜாதியா? ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரே கொடுக்க கூட தயாரா இருக்காங்க. அவங்க என்கிட்ட கொடுத்து தர சொன்ன லெட்டரை நானே படிக்கிறேன், கேளு. என் பிரியமுள்ள ஜானிக்கு, நாம் எவ்வளவுதான் நேசித்தாலும் என் அண்ணன் அமரன் அனுமதியுடன் தான் எதுவும் நடக்கும். நான் என் காதலை விட, உன்னை விட, ஏன் இந்த உலகத்தை விட அண்ணன் அமரனை தான் நான் நேசிக்கிறேன். என்னை நீ இனி நினைக்கவே. என்னடா அது, மோட்டர் ரிவர்ஸ் கியர்ல சொயின்னு போகுதே. இது ஜானி லெட்டர். என் அன்பு அரசுக்கு, என் நண்பன் அமரன் தான் எனக்கு எல்லாம். என் இந்த தப்பை நான் உணர்ந்து விட்டேன். என்னை நீ மறந்து விடு. உனக்கும் அண்ணன் தான் எல்லாம். சரியான லூசு கும்பலா இருக்கு. இவனை லவரை ஹைஜாக் பண்ண சொன்னா சரண்டர் ஆயிட்டான். எப்பா ஆளை விடு. அமரன் நீ ஆச்சு இதுங்களாச்சு. ஆனா ஒண்ணு, இவங்க உன்னை தெய்வமா நினைக்கிறாங்க. முடிஞ்சா வரம் கொடு. பாய். தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பண்டிகை கொண்டாடப்படுறது. என்ன பண்டிகை? தீபாவளி பண்டிகை. வருஷா வருஷம் ஐப்பசி மாசம் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். தீபாவளிங்கிறது தீயதும் தீய சக்திகளை அழிக்கிறதையும் தான் சிம்பாலிக்கா காட்டுறாங்க. ஆக தீமைகளை தீயிடுறதும் கொடுமைகளை கொளுத்துறதும் தான் தீபாவளி. இப்போ தேவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றான். அபயம் கிருஷ்ணா அபயம், நரகாசுரன் தொல்லை தீராதோ. அபயம் கிருஷ்ணா அபயம், கடுமாவியின் தொல்லை தீராதோ. கடுமாவியின் தொல்லை தீராதோ. காலங்கள் யாவிலும் காப்பீடு செய்வோம் கண்ணா உந்தம் திருவடி சரணம். அபயம் கிருஷ்ணா அபயம். गरुड़ा बाबा प्रातोदिशं काणपोवों बाबा. गरुड़ा बाबा தங்களின் நாம் சரிவு தரிஜனக்கு குகுப்பிரதி குகுப்பிரதிவின் நீங்கு குதகரதா.
என் பேரு ராஜவர்மா. இதுல நான் எழுதியிருக்கிறது காலகாலமா நடந்து வர தர்ம அதர்மத்துக்கு உண்டான போர். 20 வருஷத்துக்கு முன்னாடி வன்முறையும் ரவுடிசமும் நம்ம சமூக வாழ்க்கையில நுழைஞ்ச சமயத்துல அதை பத்தி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வன்முறைக்கும் ரவுடிசத்துக்கும் முழு உருவமா வந்தவன் தான் ஆண்டவ பெருமாள். 1961 கூலி வாங்கிக்கிட்டு அடியாள தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவன் ஒரு பெரிய கள்ளச்சாராய கோஷ்டி தலைவன் சாராய சங்கிலிங்கிறவனை படுகொலை பண்ணி தனியா ஒரு தீ 1962 ஆண்டவ பெருமாளுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஜெகநாதன் ஐயரை அவர் வீட்டிலேயே சாமி சிலையாலே அடிச்சு கொன்னான். அவர் 2 குழந்தைகளையும் படுகொலை பண்ணினான். அவர் மனைவிய கற்பழிச்சான். '63 அவன் பார்வை அரசியல திரும்பிச்சு. அரசியலுக்கு அவன் தேவையான பல அரசியல் கட்சிகள் அவனை கூட்டத்தை கலைக்கவும் மிரட்டவும் உபயோகிச்சது. பப்ளிக் மீட்டிங்லயே ஒரு அரசியல்வாதிய மைக்காலேயே குத்தி கொன்னான். எங்க அவன் போனாலும் ரத்த சுவடுகள். நடக்கும் கால்கள்ங்கிற தேர்தல் சின்னத்தை வச்சிருந்த ஒரு நல்ல வேட்பாளருடைய அபேட்சை மனுவை வாபஸ் வாங்கிக்க சொன்னான். மறுத்த அந்த வேட்பாளருடைய மகன் ஒரு ஓட்டப்பந்தய சாம்பியன். அவனோட 2 கால்களையும் வெட்டி அவருக்கே அனுப்பி வச்சான். இப்படி வெறும் பயங்கரவாதத்தால நடுங்க வச்சுக்கிட்டு இருந்த ஆண்டவ பெருமாளை அடக்க என் நண்பன் துரப்பாண்டி டிஎஸ்பி வந்தான். ஆண்டவ பெருமாளை சுலபமா அடிச்சு உதச்சி அரஸ்ட் பண்ணி ரோடு ரோடா இழுத்துக்கிட்டு போனா என் நண்பன் துரப்பாண்டி. ஊரே பாராட்டுச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையையும் மாத்திடுச்சு. என்னால மறக்க முடியாத வருஷம் 1964 ஏப்ரல் மாசம். துரப்பாண்டி குடும்பமும் என் குடும்பமும் ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தப்போ பாவி ஆண்டவ பெருமாள் ஜெயில இருந்து தப்பி வந்து தாக்கினான். துரப்பாண்டியோட மூத்த மகன் ராஜா, மனைவி கமலா, என் மனைவி சந்திரா, துரப்பாண்டியோட 2வது மகன் முத்து. சண்டான ஆண்டவ பெருமாள் ஒவ்வொருத்தரையா சுட்டு கொன்னான். சத்தத்தை கேட்டு ஓடி வந்தனா கடைசி அந்த 2வது பையனை இடது பக்கம் மார்பிள ஷூட் பண்ணத என் கண்ணால பார்த்தேன். தப்பிச்சனா அவனை என்னைக்காவது பழி வாங்கணும்னு துடிச்சேன். ஆனா அதுக்குள்ள ஆண்டவ பெருமாள் சமுதாயத்திலையும் அரசியலையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான். பல வருஷமா திட்டம் போட்டேன், அவனை நெருங்க முடியல. அவனை தனியா சந்திக்க துணிஞ்சேன். அவன் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஜோசியனா இன்னைக்கு அவனை சந்திக்கிறேன். அத்தோட அவன் காலத்தை முடிக்க போறேன். ஜெய் மகிஷாசுர மர்த்தினி. ஒருவேளை இந்த முயற்சியில நான் தோத்துட்டா இந்த காகிதங்களை படிக்கிற எந்த ஜீவனாவது அந்த அரக்க ஆண்டவ பெருமாள் அழிக்க ஒரு துரும்பை எடுத்து போட்டாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஒருவேளை நான் இறந்துட்டா
நான் குறிப்பிட்டிருக்க விலாசத்துல என் மக சிவகாமி கிட்ட தகவல் சொல்லிடுங்க. உங்க அப்பா ராஜவர்மா கடைசி முயற்சி ஆண்டவ பெருமாள் அந்த தீபாவளி அன்னைக்கு கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அது தோல்வி அடைஞ்ச ஆண்டவ பெருமாளோட ஆட்கள் அப்புறம் நடுத்தெருவில் சிவகாமி நீ ஒரு மக அவருக்கு வடக்க இருக்கிறது அவர் எழுதி வச்சிருந்த லெட்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வேற வாழ்க்கையை பத்தி நீ முடிவெடுக்கிற வரைக்கும் எங்களோட இருக்கலாம். உன் கையில இருக்கிற நாணயத்தை உத்துப்பார். அது என் சதை, ரத்தம். அதுக்கப்புறம் யோசிச்சு சொல் உன் பதில. இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா. பல தடவை நாங்க நகை நட்டுகளை வித்து கூட மாமூல் கட்டணம் கொடுத்திருக்கோம். கொடுக்கலன்னா கொலை. யார் இவங்க? ஆண்டவ பெருமாளோட ஆளுங்க. ஜின்னா உங்க அப்பா பயப்பட வேண்டாம். அடுத்த தடவை இவனுங்க வரப்ப சொல்லி அனுப்ப. இனிமே இவங்களுக்கு நான் தான் பதில் சொல்ல போறேன். என்ன ஆண்டவர் ஆளுங்க மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க.
ஆண்டவரோட நிழல் படுற இடத்துல போலீஸ் கூட நெருங்காது. ஓ போய் சொல்லு. யாரவன்? ஆண்டவ பெருமாள். அவனே இங்க வந்து காலை வச்சா கூட காலை ரெண்டையும் வெட்டிடுவேன்னு சொல்லு. அமரன், பேரை கேட்ட அமரன் சொல்லு.